ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பாராசர்யவச்சः சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद् भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिन श्रेयसे. நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம ஆத்ம சம்யம யோகம் அல்லது யோகாபியாச யோகம்ன்ற 6வது அத்தியாயத்தில் பகவான் ஆரம்பத்திலேருந்து யோகம் எப்படி செய்கிறது, எப்படி உட்காரது, ஆசனம் என்ன மாதிரி இருக்கணும், மனசு சிந்தனை எதிலெல்லாம் ஈடுபட்டிருக்கணும் அப்படின்றது போலெல்லாம் சொல்லிட்டு வர அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி. இப்போ என்னோடய மனசை எப்படி நான் கட்டுப்படுத்துறது? மனசு ஒரு பெரிய சூறாவளி காற்று போல் எல்லா இடத்துலையும் அங்கே இங்கே சுற்றிட்டுருக்கே, அதை எப்படி நான் கட்டுப்படுத்துறதுன்னு கேட்க பகவான் அதுக்கு அபியாசத்தாலும், அதாவது திரும்ப திரும்ப முயற்சினாலையும் வைராகத்தியாலையும் தான் அதை செய்ய முடியும்னு சொல்ல இன்னொரு கேள்வி அர்ஜுனனுக்கு. சரி, அப்படியே நீ சொன்ன மாதிரி நான் ஆரம்பித்த பிறகு அதுக்கு தேவையான அளவு முயற்சி என்கிட்ட இல்லைனாலோ, இல்லை வேறு சில ஆசைகளில் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி கவனம் திரும்பி போய் நான் யோகத்திலேருந்து நழுவிட்டேன்னா அப்போ என்னோடய கதி என்னாகும்? ஏன்னா உலக விஷயத்துலேருந்து விலகி யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், யோகத்திலேருந்தும் நழுவிட்டேன். அப்போது என்னோடய கதி என்னாகும்? நரகமே கிடச்சிருமா? நாசம் அடைஞ்சிருவேனா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் அர்ஜுனனுக்கு. இந்த சந்தேகத்தை ஒன்றை தவிர வேறு யாராலையும் தீர்க்க முடியாது, நீ தான் இந்த முழுமையாக அந்த சந்தேகத்தை போக்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கான பதில் தான் பகவான் 40வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் சொல்கிறாரு. ஸ்ரீ பகவானுவாச்ச பார்த்த நைவேஹ நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணகிருத் கஷ்சித் துர்கதிம் தாத கச்சதி. இஹ இந்த உலகத்துலேயும் சரி, அமுத்ர அந்த உலகத்துலேயும் சரி, தஸ்ய யார் ஒருத்தர் யோகத்தை ஆரம்பித்து அதை முடிக்க முடியாமல் இல்லை ஆசைகள்னால திசை திரும்பி நழுவிட்டாங்களோ, விநாசக ந வித்யதே, நாசம் என்பது அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்காது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது அர்ஜுனனுடைய கேள்வி, உலக விஷயத்துலேருந்து விளங்கிட்டாங்க, இந்த ஆத்ம விஷயத்துலேயும் விளங்கிட்டாங்க. அப்போ இந்த உலகத்துலேயும் அவங்களுக்கு இடம் இருக்காது, மேலுலகங்கள்லேயும் இடம் இருக்காது, முக்தி அது போல் விஷயங்களுக்கும் இடம் இல்லாமல் போயிடுமே அப்படின்ட்டு. அதுக்கு தான் பகவான் சொல்கிறாரு, இந்த உலகத்துலேயும் சரி, மேலுலகங்களோ முக்தி எதுவாக இருக்கட்டும் அதுலேயும் சரி, நாசன்றது கண்டிப்பாக அப்படி ஒருத்தருக்கு ஏற்படாது. அது எப்படி? ஆரம்பித்து ஒன்று நழுவிட்டாங்களே. ஏன்னா சாஸ்திரங்களில் பார்த்திங்கன்னா ஏதான ஒரு யாகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யாகத்தை தொடங்கி அதை நீங்கள் முடிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பாவம் வரும்னு. அப்போ அது போல் இதில் ஏதானு நடந்துருமான்னு சந்தேகம் இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் பகவான் சொல்கிறாரு, கஷ்டித் யோகத்தை தொடங்கிய யார் ஒருத்தருக்கும் கல்யாண கிருத்து, பகவான் நான் சொன்னேன்றதுனால இந்த ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறதுனால துர்கதம் ந கச்சதி, துர்கதி அதாவது ஒரு தீய ஒரு கதி, ஒரு நரகம் போல் அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போயிட்டு அவங்க கண்டிப்பாக சேர மாட்டாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா பகவான் சொல்லியிருக்காருன்றதுனால, ஒரு நல்ல விஷயம் தொடங்கியிருக்குன்றதுனால பகவான் தானே இப்போ யார் ஒருத்தர் பாவம் செஞ்சாங்க புண்ணியம் செஞ்சாங்கன்றது தீர்மானிக்கிறது. அப்போ அந்த பகவான் சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பித்தா அப்படிப்பட்ட ஒருத்தரை பகவான் தீயகதிக்கு அடைய வச்சிருவாரா? அதுதான் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த உலகத்துலேயும் சரி எந்த உலகத்துலேயும் சரி அவங்களுக்கு நாசம் என்பது ஏற்படாது, அவங்களுக்கு ஒரு தீயகதியும் அவங்க அடைய மாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப உறுதியாக பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.